ஆல், வெல்கம் டு நிமிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம கத்திரிக்காய் கோஸ்மல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து பெஸ்ட்டு வந்து இது வந்து இட்லிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு செட்டிநாடு டிஷ்ஷு தான். ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொன்னால், இதுக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் இது மாதிரி எடுத்துக்கணும். கத்திரிக்காய், வெங்காயம், பச்சை மிளகா தான் வந்து நமக்கு காரம். தென் வந்து டொமேட்டோஸ் அண்ட் தென் கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு நமக்கு கடுகு உளுந்து. இப்போ நம்ம வந்து டொமேட்டோஸ் போட்டால் அது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டொமேட்டோ இல்லை, டொமேட்டோஸ் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு டொமேட்டோ போட்டுட்டு நம்ம அந்த புளிப்புக்கு வந்து நம்ம கொஞ்சமாக நம்ம வந்து புளி நம்ம சேர்த்திக்கலாம். ஓகே, கத்திரிக்காய் இது மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு எப்போவுமே நான் சொன்னது மாதிரி கத்திரிக்காய் வந்து சமைக்கிறதுக்கு முன்னால் தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணிவிட்டு நான் இங்கே பாருங்கள், நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருந்துருக்குறேன். கொஞ்சம் சீக்கிரம் நடக்கணும் சமையலுங்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இதை மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஹையில் வச்சிடலாம், வேகட்டும். கத்திரிக்காய் பாருங்கள் இப்போ வெந்துட்டுருக்குது. ஸோ வேகட்டும், ஆல்மோஸ்ட் வேக போதும். ஸோ அதுக்குள்ளேயே நம்ம வந்து இதை தாளிச்சிடலாம். அகெயின் இது வந்து நான் டைம் சேவிங்காக தான் நான் வந்து இது மாதிரி பண்ணுறேன். இப்போ நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிச்சிட்ருக்குது. கொஞ்சம் உளுந்து போட்டுடலாம். உளுந்து கொஞ்சம் அந்த லைட் ப்ரௌன் கலர் எப்போவுமே வரணும், அதுதான் அந்த நல்ல ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். பெருங்காயம் போட்டதும் இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வெங்காயம், ஸோ வந்து அந்த கருவேப்பிலை, நான் ஒரு 2 வரமிளகா போட்டிருக்கேன். ஸோ இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். அடுப்பு வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி இருக்கிற வெங்காயம் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வதங்கணுங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாயும் போட்டுட்டு இது மாதிரி நல்லா வதக்கிடலாம். அடுத்து தக்காளி போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வைக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. நான் இந்த தண்ணி கொஞ்சம் இருத்துட்டு இப்போ இந்த மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணுறேன். நல்லா சாஃப்டாக மேஷ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது போதும், இந்த அளவுக்கு வதங்கினது. இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் போட்டுடலாம். அதில் நல்லா மேஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை நம்ம போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் வந்து இதுக்கு மஞ்சத்தூள் போடலாம். இதுக்கு வந்து காரத்தூள் தேவையில்லை, பச்சை மிளகா தான் நமக்கு வந்து இதுக்கு காரத்தூள் போட்டிங்கன்னா டேஸ்ட் மாறிடும். ஸோ தயவுசெய்து ஒன்லி நீங்கள் பச்சை மிளகா போட்டு செய்யுங்க, நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா கொஞ்சம் இப்படி வதக்கி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். சால்ட் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சதும் நமக்கு வந்து மல்லித்தலை போட்டுட்டு இறக்குனோம்னா அருமையான கத்திரிக்காய் கோஸ்மல்லி சட்னி ரெடி ஃபார் இட்லி. போதும் வதங்கினது. ஹையில் வச்சுக்கோங்க, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே நல்லா மர்ஜ் ஆகிடுச்சு நமக்கு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. இது வந்து காரைக்குடி சைடு வந்து இட்லிக்கு வைப்பாங்க, தென் இடியப்பத்துக்கும் இதுதான் வைப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணிடுறேன். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இன்னி கூட நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம், பிகாஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கொதிக்கணும்ல. ஸோ இன்னி கூட கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றலாம். இன்னி கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றுறேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நமக்கு கொதிச்சிச்சுன்னா இன்னி கொஞ்சம் நமக்கு இந்த சட்னி வந்து நல்லா சேர்ந்து வரும் நமக்கு. ஸோ இப்போ கொதிக்கட்டும். சால்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க, எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ மூடி வச்சிட்றேன், கொதிக்கட்டும். பாருங்கள், சூப்பராக கொதிச்சிருச்சு. பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நமக்கு ஒரு டிப்பு. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு தண்ணியாக ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும், இல்லை உங்களுக்கு இனி கொஞ்சம் பைண்டிங்காக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, 1 ஸ்பூன் ஆஃப் இட்லி மாவு இது மாதிரி ஊற்றிட்டு, ஆர் அரிசி மாவு மாதிரி கொஞ்சம் இது மாதிரி ஊற்றிட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா நமக்கு சட்னி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். திஸ் இஸ் ஒன் பியூட்டிஃபுல் டிப்பு. இப்போ நான் மல்லித்தலை போட்டுடுறேன். நல்லா ஃபைனாக கட் பண்ண மல்லித்தலை போட்டுட்டு ஒரு ஸ்டர் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி கலந்துருங்க. அருமையான கோஸ்மல்லி, கத்திரிக்காய் கோஸ்மல்லி ரெடி ஃபார் இட்லி சட்னி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு.